அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நான் என்ன சமைக்கவிருக்கிறேன் என்றால், இந்த காய்கறிகளை போட்டு, அதாவது இது வந்து கேபேஜ் வெட்டி வச்சுருக்கேன், அலசிட்டு வெட்டியாச்சு. இந்த கேரட் இருக்குது, இது வந்து ப்ரோக்கோலியை பச்சை கலரில் இருக்கும். ப்ரோக்கோலியில் ப்ரோக்கோலி இது ப்ரோக்கோலியை, இது காலிஃப்ளவரு, இது வந்து லாங் பீன்ஸ். இந்த காய்கறிகள்லாம் போட்டு நான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அதாவது இந்த காய்கறிகளுக்கு இந்த 4 விதமான காய்கறிகள் இதோடு, இங்கே பாருங்கள், தவ்ஹூ, இது சாஃப்ட் ஸ்பாஞ்ச் தவ்ஹூன்னுவாங்க, ஸ்பாஞ்ச் தவ்ஹூ. இது வந்து ஃப்ரை பண்ணினது, தக்காளி பழம் ஒன்று, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து வெஜிடேபிள். இந்த வெஜிடேபிள் இப்போ காட்டினால இந்த ரெண்டும் இந்த பிளேட்டில் உள்ளது. இதுதான் வந்து இந்த ரெசிபிக்கு நான் ஆட் பண்ணவிருக்கிற காய்கறிகள். தவ்ஹூ வந்து காய்கறிகள்னு சொல்ல முடியாது, இது வந்து சோயா கச்சானில் செய்கிறது. ஓகே, இதெல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு உள்ளது. ஓகே, இப்போ இது வந்து இந்த காய்கறிகளோட நான் இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெஜிடேரியன் கறி பேஸ்ட்டு. காய்கறி வைக்கிறது, காய்கறி குழம்பு மாதிரி, கிரேவி மாதிரி, குழம்புன்னு சொல்ல முடியாது, கிரேவி. இது வைக்கிறதுக்குள்ள கறி பேஸ்ட்டு. ஸோ இப்போ இது வந்து பேக்கெட்டில் உள்ளது வாங்கிட்டு வந்தேன். இந்த பேஸ்ட்டில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னு பிறகு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எழுதுகிறேன், அல்லது வீடியோவில் நான் எழுதுகிறேன். இந்த பேஸ்ட்டு போட்டு தான் நான் இப்போ இந்த காய்கறிகள் குழம்பு வைக்க போகிறேன். இது மட்டும் இல்லை, இதோட இந்த பேஸ்ட்டு, இந்த காய்கறிகள் இப்போல்லாம் இது காட்டினேன். அதோட இந்த பாருங்க, தேங்காய் பால் 200 ml தேங்காய் பால் இருக்குங்க. அதோட ஜிஞ்சர் பேஸ்ட், கார்லிக் பேஸ்ட்டு, இரண்டும் இருக்குது. கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த கறி பேஸ்ட் இருக்கிறதுல, வெஜிடேரியன் கறி பேஸ்ட்டு, இதுலேயே வந்து ஜிஞ்சர் பேஸ்ட், கார்லிக் பேஸ்ட்லாம் கலந்துருக்காங்க. உப்பும் இருக்குது. ஆனால் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அதான் உப்பு இருக்குதுங்க. ஓகே, முந்தி உள்ள உப்பு முடிஞ்சிருச்சு. இது அப்புறங்க புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், நான் இன்னும் டப்பியில் போட்டு வைக்கல. இது வந்து சால்ட்டு. ஓகே, தண்ணி வந்து வாட்டர் வந்து 650 கிராம் தண்ணி. ஓகே, இந்த தண்ணியை வந்து நான் இப்போ அடுப்பில் பானை வச்சுருக்கேன். இதில் வந்து 650 ml தண்ணி ஊற்றுறேன் நான். தண்ணி ஊற்றி இதை நான் கொதிக்க விடணும். அதோடு இது இப்போ அப்படியே கொதிக்கட்டும். இதில் வந்து நான் இந்த பேஸ்ட்டு வந்து நான் கலக்கிறேன். பேஸ்ட்டு வந்து இதோட பேஸ்ட்டு நான் அந்த தண்ணியில் கலந்துடுறேன். 650 ml தண்ணி. ஆனால் நான் வந்து இதில் வந்து, ஆனால் இதுக்கு நம்ம இதில் ஊற்ற வேண்டிய தண்ணி அளவு வந்து 600 ml தான். ஆனால் நான் 650 ml கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 50 ml போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் இல்லைன்னா வேகிறப்ப இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி போகும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது இப்படி இருக்குதுல்ல, கொஞ்சம் நேரம் கொதிச்சுதுன்னா இந்த காய்கள்லாம் போட்டு வேகிறப்ப அது வந்து கொஞ்சம் எல்லாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் காய்ஞ்சு ட்ரை பண்ணி திக்காக வரும். ஸோ அதனால் நான் இது போட்டிருக்கு. இதை போட்டு கலரிட்டேன். இப்போ இதுக்கு பிறகு இது கொதிக்கணும், பாயிலிங் பண்ணணும். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், நல்லா பாயிலிங் பண்ணணும். நான் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பிறகு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து கொதிக்குது. நான் இப்போ இது திறந்து இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் முடி வைக்கிறேன். ஓகே, இதுக்கு பிறகு நான் இது ஆட் பண்ணணும். ஜிஞ்சர் பேஸ்ட்டை
ஜிஞ்சர் பேஸ்ட்டு இது வந்து ஜிஞ்சர் பேஸ்ட்டு சும்மா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அதில் கலந்துருக்காங்க. இதுதான் நம்மளும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்ல. சமைக்கிறப்ப நம்ம பேக்கெட் வாங்கி மிளகாத்தூள் நம்ம சமைச்சாலும் பட்டை மிளகாத்தூளோ அல்லது மற்ற எந்த ஒரு கறி பவுடராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்பைசி பேக்கெட்டாக இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இது பூண்டு, இஞ்சி போட்டுட்டேன், பூண்டும் போட்டாச்சு, பேஸ்ட்டு இது ரெண்டும் போட்டாச்சு, கலந்துட்டேன். ஓகே, இது வந்து கலரி விட்டுட்டு இதுக்கு பிறகு இந்த காய்கறிகள் வந்து ப்ரோக்கோலியை இது போடுறேன் நான் உள்ள. இந்த ப்ரோக்கோலி மட்டும் எனக்கு வாயில் வரவே வராது, ப்ரோக்கோலி இப்படி தான் வரும் ப்ரோக்கோலி. இப்போ இதில் வந்து நான் ப்ரோக்கோலி ஆட் பண்ணிட்டேன். இது வந்து இந்த இது காலிஃப்ளவரு இது ஆட் பண்ணியாச்சு. ஒரு இது அந்த கேரட்டு இது கொஞ்சம் போடுறேன். அப்புறம் இதோட இந்த பைத்தங்காய்னு சொல்லுவாங்க, லாங் பீன்ஸ் இது வந்து கேரட் இது கேரட் போட்டாச்சு. இது வந்து லாங் பீன்ஸு இதை பாருங்க, லாங் பீன்ஸ். ஓகே, இது வந்து கேபேஜ் இது போடுறேன் நான். இது கேபேஜா. ஓகே, கேபேஜா இதெல்லாம் நான் போட்டுறேன். ஓகே, பிறகு இது கொஞ்சம் கிளறி விடணும். இது கருவேப்பிலை இதில் நான் போடலை, காரணம் அந்த பேஸ்ட் இருக்குதுல்ல, வெஜிடேரியன் பேஸ்ட்டு, கறி பேஸ்ட்டு, அதுலேயும் எல்லாம் இருக்குது. ஓகே, இவ்வளோதான். இது இப்படியே வேகட்டும், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நான் ஸ்லோவாக அடுப்பை வைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக வைக்கணும், ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது, ஸ்லோவாக தான் குக் பண்ணணும். காய்கறிங்க இருக்குல்ல. ஓகே, இப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதில் கொஞ்சம் நான் இது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். இதில் உப்பு ஏற்கனவே போட்டிருக்காங்க, உப்பு போடக்கூடாது, இருந்தாலும் நான் கொஞ்சம் போடுறேன், கொஞ்சமாக போடுறேன். ஏன்னா இப்போ இந்த பேக்கெட்டில் நம்ம சாமானுங்க வந்து ஏதாச்சும் வாங்கினா, அந்த மாதிரி பேஸ்ட்டு, கறி பேஸ்ட்டு இந்த மாதிரி பேக்கெட்டில் உள்ளது நம்ம வாங்கினா, இந்த பேஸ்ட்டு மட்டும் இல்லை, எந்த பேஸ்ட்டு கிரேவி வைக்கிறதுக்கோ கறி வைக்கிறதுக்கோ இல்லை வேறு எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் சமைக்கிறதுக்குள்ளது வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடிமேடாக விற்றாங்களா, அதில் வந்து உப்பு இருக்கும், ஆனால் குறைவாக தான் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் பார்த்துட்டு சாப்பிட்டு பிறகு வந்து நம்ம இன்னும் பத்துலையா பிறகு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். இப்போ அது மூடி வச்சாச்சு, மூடிட்டேன். கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வரட்டும். பிறகு நான் இந்த தேங்காய் பால் வந்து 200 ml பேக்கெட்டு இன்ஸ்டன்ட் ரெடிமேடு கோகோனட் பவுடரு, அது இதில் போட்டு நான் இதில் கலந்து வச்சுருக்கேன். இது வந்து 200 ml ஊற்றணும். ஆனால் வந்து நான் கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஆனால் திக்காக இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி வாட்டர் ஆட் பண்ணிக்குவேன். இவ்வளோதாங்க, வேகட்டும். கொஞ்சம் நேரம் வேகணும் ஸ்லோவாக. ஓகே, இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறம் பால் ஊற்றிட்டு அப்புறம் இறக்கிடுவேன். இவ்வளோதான். இது வெஜிடேரியன் கறி பேஸ்ட் ரெசிபி. இது வந்து கறி பேஸ்ட்டு சொல்ல வேண்டியதில்லை, இது வந்து வெஜிடேரியன் கறி, தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி வைக்கிறது வெஜிடேரியன் கறி. இப்போ நான் வைக்கிறது வந்து வெஜிடேரியன் கறி பேஸ்ட்டு போட்டு. ஓகே, கொஞ்ச நேரம் இது நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன் ஃபோனை. பாருங்க, மூடி திறந்து கிளறி விடணும். இது கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். இப்போ இதில் எது வந்து வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கணுன்னா, இதில் முதல்ல இந்த கேரட் பார்க்கணும். இது வெந்திருந்துச்சுன்னா எல்லாமே வந்திருக்கும். வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அப்புறம் தேங்காய் பால் ஊற்றிட்டு இறக்கிடுவேன். இது காய்கறி குழம்பு, தேங்காய் பால் ஊற்றி வைக்கிற சொதி மாதிரி.
சொதி வைப்பாங்கள்ல காய்கறிங்கெல்லாம் போட்டு அந்த மாதிரி தான். ஆனால் வந்து இதிலெல்லாம் நிறையா சில்லிலாம் போட்டிருக்காங்க, சில்லி பவுட்ரு, இந்த மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கலந்து. இது மலேசியா ப்ராடக்ட்னால இது மலேசியன் மலாய்க்காரங்க ஸ்டைலில் இது வந்து சமைக்கிறாங்க. இந்த காய்கறிங்கெல்லாம் போட்டு இந்த பேஸ்ட்டு போட்டு தேங்காய் பால் ஊற்றி வைக்கிறாங்க. தேங்காய் பால் ஊற்றி நம்ம தமிழாளுங்க வைக்கிறதுனா சொதி வைப்பாங்க, காய்கறிங்க போட்டு சொதி மாதிரி வைப்பாங்க. அந்த காய்கறிங்க போட்டு வச்சா இந்த கலரில் வராது. நம்ம வந்து பட்டை மிளகா அல்லது பச்சை மிளகான்னு இந்த க்ரீன் சில்லி அல்லது ரெட் சில்லி போட்டு வைப்பாங்க. அது வந்து சொதி மாதிரி வைப்பாங்க. இது அது இல்லை, இது சொதின்னு சொல்ல முடியாது, கிரேவி, காய்கறி கிரேவி. நேரம் வைக்கட்டும். இதை பாருங்க, காயில் வந்துருச்சு. இந்த கேரட் வெந்துருச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். வெந்திருக்கு, எல்லாமே காய்கறிங்கள்லாம் வெந்துருச்சு. ரொம்ப வேக விடக்கூடாது. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும், காய்கறிங்கள்லாம் வெந்துருச்சு. ஓகே, குழம்பு நல்லா ருசியாக டேஸ்டியாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு பிறகு கடைசியாக என்ன பண்ணணும், தேங்காய் பால் ஊற்றணும். இது வந்து 200 ml தேங்காய் பால். ஆனால் கட்டி பால் இல்லை, கட்டியாக உள்ளது இல்லை. கட்டியாக உள்ள பால் வந்து அந்த லோ ஃபேட்டுன்னு வாங்க, கொழுப்பு குறவாக உள்ள லோ ஃபேட்டு, கொழுப்பு குறவாக உள்ள லோ ஃபேட்டு கோகோனட் மில்க் இருக்குல்ல, அது ஊற்றுனா 1/2 கப்பு ஊற்றினாலும் நல்ல இந்த கலரு நிறக்கும், வெள்ளையாக நல்லா இருக்கும் பார்க்க. இது வந்து நான் இந்த பவுடரு, கோகோனட் பவுடர் இருக்குதுங்களா, கோகோனட் பவுடரு, இன்ஸ்டன்ட் கோகோனட் பவுடரு, அது போட்டிருக்கேன். இதில் வந்து 3/4 கப்புக்கிட்ட இருக்குது. இப்போ இது போதும் நினைக்கிறேன். தேங்காய் பால் அதிகம் ஊற்ற வேணாம். குழம்புலலாம் நிறைய தேங்காய் பால் வந்து அதிகமாக சேர்த்துனா அவ்வளோவும் நல்லா இல்லை. ஆனால் இந்த சமையலுக்கு வந்து தேங்காய் பால் எம்எல் 200 ml ஊற்ற சொல்லியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ நம்ம ஊற்றினா பால் வந்து அதிகமாக இருக்கும், திகட்டும், சாப்பிட முடியாது குழம்பு. இது போதும் நினைக்கிறேன். நான் வந்து 200 ml தான் கலக்குனது. ஆனால் பவுடர் வந்து கொஞ்சம் குறவாக போட்டிருக்கேன். இப்போ பால் ஊற்றியாச்சு. லேசாக சூடாகி ஒரு கொதி வந்ததை நான் இறக்கிடுவேன், நிப்பாட்டிடுவேன். பாருங்க, சமையல் முடிஞ்சது. இவ்வளோ தான், இந்த சமையலும் முடிஞ்சது. இதுக்கு பிறகு நானும் சாப்பிட்ருவேன். ஓகே, ஹலோ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை கஷ்டம் பாராமல், சிரமம் பாராமல், என்ன வேலையாக இருந்தாலும் என் சமையலை இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் பார்த்து முடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். ஓகே, இவ்வளோ தான். ஓகே, தேங்க்யூ.